இந்த மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எங்கல்ஃபிங் பேட்டர்ன், செகண்ட் ஹராமி, தேர்டு மார்னிங் ஸ்டார், ஃபோர்த் ஈவினிங் ஸ்டார், ஃபிஃப்த் ட்வீசர் டாப்ஸ், சிக்ஸ்த் ட்வீசர் பாட்டம். ஸோ நம்ம கடைசியா பார்க்க போற மல்டி கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் ட்வீசர் டாப்ஸ் அண்ட் ட்வீசர் பாட்டம். இது ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த ட்வீசர் டாப் அப்படின்றது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அண்ட் ட்வீசர் பாட்டம் அப்படின்றது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன். இந்த ட்வீசர் டாப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா 2 கேண்டில் வச்சு பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில். இந்த ரெண்டு கேண்டிலுக்குமே கேண்டில் சைஸ் சேமா இருக்கணும். பாடியும் சரி விக்கும் சரி இப்படி இருந்ததுன்னா இது ட்வீசர் டாப், அதாவது ஒரு பியரிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்வீசர் டாப் பேட்டர்ன் உங்களுக்கு எங்க ஃபார்ம் ஆகும்னு பாத்தீங்கன்னா டாப் ஆஃப் த அப் ட்ரெண்ட்ல ஃபார்ம் ஆகும். உதாரணத்துக்கு இந்த இடம் இதுதானே டாப். ஸோ இந்த இடத்துல இந்த பேட்டர்ன் வந்ததுன்னா மார்க்கெட் டெஃபினட்டா ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? ட்வீசர் டாப்ன்றது டாப்ல வரும், ட்வீசர் பாட்டம்ன்றது பாட்டம்ல வரும். இப்போ இங்க இருக்கு, இப்படி போயிட்டு இப்படி போகும். இந்த இடத்துல ட்வீசர் பாட்டம் வரும். ஓகேங்களா? ட்வீசர் பாட்டம்ன்றது 2 கேண்டில் வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். லைக் ட்வீசர் டாப் மாதிரி. ஃபர்ஸ்ட் கேண்டில் பேரிஷ் கேண்டில், செகண்ட் கேண்டில் புல்லிஷ் கேண்டில். இந்த கேண்டில் கீழே வரும் இல்லையா, வித் சேம் பாடி சைஸ் அண்ட் விக்ஸ். பெட்டரா உங்களுக்கு மரபுசோ கேண்டில் மாதிரி இருந்ததுன்னா தாராளமா நீங்க வந்து அந்த கேண்டில் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மோஸ்டா அந்த கேண்டில் வராது, பட் இது வந்ததுன்னா பவர்ஃபுல். லைக் 100ல 1 அப்படின்னு சொல்லுவாங்களே, இது வரும்போது நீங்க உஷாரா இருக்கும். டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ட்வீசர் பாட்டம்ன்றது ஒரு புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்ன் இல்லையா? ஸோ மார்க்கெட் பேரிஷா வரும்போது இந்த ட்வீசர் பாட்டம் இங்க வந்ததுன்னா, அதாவது டவுன் ஆஃப் த டவுன் ட்ரெண்ட்ல வந்ததுன்னா மார்க்கெட் டெஃபினெட்லி ரிவர்ஸ் ஆகி மேல போகும். ஏன்னா இது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன், கன்ஃபார்மா ரிவர்ஸ் ஆகும். இது என்ன சொல்ல வருதுன்னா, நீங்க பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்தாங்க, இங்க இருந்து தெரியும் பையர்ஸ் ஸ்ட்ராங்கா வந்தாங்க, இந்த இடத்துல செல்லர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்கா வந்துட்டாங்க. அதான் இங்க மரபுசோ கேண்டில் வந்திருக்கு. ஸோ அங்க வந்தவன ஆர்டர்ஸ் ஃபில் ஆகிட்டு செல்லிங் இன்ட்ரெஸ்ட்டை காமிச்சிட்டாங்க. ஸோ பாட்டம் ஆஃப் த டவுன் ட்ரெண்ட்ல என்ன ஆகிருக்குன்னு பாத்தீங்கன்னா செல்லர்ஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க, சடனா பையர்ஸ் ஈக்குவலா டாமினேட் பண்ணிட்டாங்க, மார்க்கெட்டை மேல எடுத்துட்டு போயிட்டாங்க. ஓகேங்களா? இந்த பேட்டர்னை நான் சார்ட்ல காட்ட மாட்டேன். இதையுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்க சார்ட்ல ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம் ஆர் டெலிகிராம்ல போட்டு விடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பேன். ஸோ நீங்க என்ன ஃபாலோ பண்ணி என் கூட ஏதாவது டவுட் இருந்தா கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த மார்க்கெட்டை புரிஞ்சுக்கிறது கேண்டில் நேம்ஸ்லயோ பேட்டர்ன்ஸ்லயோ இல்ல, கேண்டில் சைக்காலஜில தான் இருக்கு. ஏன் அப்படின்னா உங்களால ஒரு கேண்டில் ஏன் ஃபார்ம் ஆகுது, எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு கேண்டில்ன்றது பிரைஸா தானே கேண்டிலா உங்களுக்கு ஷோ பண்ணுது. அப்போ அந்த பிரைஸ் என்ன சொல்ல வருது அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றது தெரிய வரும் அண்ட் உங்களால ஃபியூச்சர் மூவ்ஸை ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனாலதான் நம்ம இந்த கேண்டில் அப்படின்ற விஷயத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் வரும். பிகினரா ஸ்டார்ட் பண்றவங்க இதுல இருந்து பண்ணுங்க. ஜஸ்ட் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம கனெக்டடா இருக்கலாம். தேங்க்யூ.